வணக்கம். ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யாரும் சமைக்கலாம் 6. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா டயட் சாம்பார். டயட் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: 1 துவரம்பருப்பு 1/2 கிலோ, 2 சுரைக்காய் 1 கப்பு. நீங்கள் உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அந்த காய் கூட எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் 1, 4 தக்காளி 2, 5 சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், 6 புளி 50 கிராம், 7 மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 8 பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், 9 கடுகு 1/4 ஸ்பூன், 10 வெந்தயம் 1/4 ஸ்பூன், 11 சீரகம் 1/4 ஸ்பூன், 12 உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், 13 கறிவேப்பிலை 1 கொத்து, 14 கொத்தமல்லி 1 கொத்து, 15 உப்பு தேவையான அளவு. செய்முறை: ஸ்டெப் 1, குக்கரில் துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு இறக்கி நல்லா அதை கடைஞ்சிடுங்க, நல்லா மசிச்சிடுங்க. ஸ்டெப் 2, அந்த வெந்த பருப்போட நறுக்கிய காய், வெங்காயம், தக்காளி, சாம்பார் பொடி, புளிக்கரைசல், பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து 2 விசில் விடுங்க. அப்போ தான் காய் எல்லாமே நல்லா வெந்துடும். ஸ்டெப் 3, வெறும் கடாயை அடுப்பில் வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து மிதமான தீயில நல்லா பொரிய விடுங்க. எண்ணெய் சேர்க்க தேவையில்லைங்க. இதை சாம்பாரில் சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சுவையான டயட் சாம்பார் ரெடி. இதில் எண்ணெயே சேர்க்க தேவையில்லை. இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.